மே மாத பலன்கள். பொதுவாகவே இந்த மாத பலன்கள் போடுறதுக்கு சிக்கல் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட கன்ஃபியூஷன். சார், சனி பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, ராகு கேது பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க, குரு பயிற்சினா ஒரு மாதிரி சொல்றீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு ஒன்று இருக்கு. ஷார்ட் டேர்ம் கோல்னா என்னன்னா, இந்த மாதத்தில் எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன பண்ணலாம், என்ன தொழில் பண்ணலாம், இந்த மாதத்தில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். வருட பலன்கள் என்பது பொதுவாகவே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வருட பலன்கள். மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கவிருக்கிறது. என்னவென்றால், சுக்கிர பகவான் தொடர்ந்து ஒரு 3 மாசம் ஓவர் ஸ்டே பண்றார் மீனத்துல. செவ்வாய் பகவான் ஏன்னே தெரியல, இவரு ஒரு 4 மாசம் ஓவர் ஸ்டே பண்றாரு கடகத்துல. இவங்கெல்லாம் யாருமே கேட்க முடியாதுன்னா கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் IAS ஆபீசர்ஸ். நினைச்ச இடத்துக்கு போவாங்க, வருவாங்க, அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம். ஸோ நேர்மையான அதிகாரிகள். ஸோ சுக்கிர பகவான் இந்த மாதிரி உச்சம் பெற்று இருப்பதால் என்னென்ன நடக்கும்? உலகமே காதலில் முழுகும். சுக்கிரன் உச்சம். மே மாதம் என்ன ஆகிறது? புதாதித்ய யோகம் பெற்று சூரியனும் புதனுமாக சேர்ந்து ரிஷபத்தை அலங்கரிக்க போகிறார்கள். செவ்வாய் நீச்சமாக கடகத்திலே இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன? ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்குமாக வருகிறார். இவர்கள் வருவதால் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது? யார் யாரெல்லாம் குபேரனாக போறீங்க, யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, காதல் ஓகே ஆகிறது யாருக்கெல்லாம், யாரெல்லாம் வெளிநாடு போறீங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது? மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே 5ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வரும்பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். குழந்தை. நிறைய பேர் வீட்டில் வாழ்க்கையில எதோ அச்சீவ் பண்றோம். நான் ப்ரமோஷன் வாங்கணும்னு நினைச்சேன், அச்சீவ் பண்ணிட்டேன். வெளிநாடு போகணும்னு நினைச்சேன், அச்சீவ் பண்ணிட்டேன். வீடு கட்டணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நம்ம கையில் இருக்கு. குழந்தை, நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வேலை, இது எதுவுமே நம்ம கையில் கிடையாது. அது ஏன் நல்ல வேலைன்னு சொல்றீங்க? ஆமா, நம்ம கம்பெனியில் சேரது மட்டும் தான் நம்ம வேலை. ஒரு லூசு போயிட்ட சீக்கிரமா, நல்லவன்ட்ட சீக்கிரமாங்கிறது இறைவன் கீழே தான் இருக்கு. இதே வேலையிலே தொடருவோமா, இல்ல வேலையில பேப்பரை போட்டு 10 நாள்ல போவோமா, இறைவன் தான் முடிவு பண்ணும். நம்ம கையில இருக்கு. அந்த மாதிரிதான் நல்ல மனைவி கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் அப்பா அம்மா இருப்பாங்க. அது கண்டினியூ ஆகுமா இல்லையா, இறைவன் கீழே தான் இருக்கு. அந்த மாதிரிதான் குழந்தையும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள், ஒரு ஆணோட விஷயம், பெண்ணோட விஷயம்லாம் சேர்த்துடுறாங்க. இதுக்குள்ள உயிர்னு ஒரு காத்து வரணும். அது வந்தாதான் இது குழந்தை. அல்லாம இது வெறும் IVF, அவ்வளவுதான். அறிவியலின் வெற்றி அப்படிங்கலாம் ஒண்ணும் கிடையாது. அறிவியலால இவ்வளவுதான் வெற்றி பெற முடியும். அதுக்கு மேல உயிருங்கிற காற்றை யார் தரணும்? காட் ஒன்லி கேன் கிவ். இது வரைக்கும் அந்த காற்று எங்கிருந்து வருகிறது, உயிர் எங்கிருந்து தெரியாது. அப்ப இந்த 5ஆம் இடத்து சனி பகவான் நினைச்சாதான், 5ஆம் வீட்டில் வரக்கூடிய புத்திரகாரகன் சனி நினைக்கும் பொழுது உடனே குழந்தை. எழுதி வச்சுக்கோங்க. மே மாசம் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க குழந்தை நோக்கிய பயணத்தில் அங்கம் வகிப்பீர்கள். நீங்க ஆசை வந்துடும், உங்களுக்கு குழந்தை பத்துக்கணும்னு ஆசை வந்துடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புத்திர பிராப்தி நிச்சயம் ஏற்படும். ஏன்னா சனி அந்த இனிஷியேஷனை கிரியேட் பண்ணுவார். 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். 8லே குரு பகவான் மறையும் பொழுது என்ன ஆகும்? வயிறு, லிவர், கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். லிவர், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்னி ஸ்டோன் வருவது உறுதி. லிவர், பெருங்குடல், கிட்னி, ஜீரணப்பை, இதெல்லாம் பிரச்சனை வரும். சும்மாவே தண்ணி குடிக்காம இருந்தாலே இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப தண்ணி குடிச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தண்ணியில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்ல. இப்ப விருச்சிக ராசிக்காரர்கள் தண்ணி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? போய் படுத்துக்க வேண்டியதான். சார் போங்க சார், இந்த ராசி பண்ண ஒரு இன்ட்ரெஸ்டாவே இல்லை, நீங்க வழக்கம் போல இல்லை, நீங்க என்ன ஆயிட்டீங்க, யாரோ உங்களுக்கு தப்பான பிரச்சாரங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லாம் எகெயின்ஸ்டாவே பேசிட்டு இருக்கீங்க. கிரக பலன்கள் அப்படி இருக்குப்பா. நிஜமா புரிஞ்சுக்கிங்க. இந்த வருடம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கான வருடம் இல்லை. ராகு சனியோட வீட்டில் இருக்காரு. சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்பவும் சொல்றேன், என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான பழக்கங்கள் யாராயினும் குடிப்பழக்கங்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா தயவு செய்து கீழே போட்டுருங்க. அதை பண்ணாதீங்க. 2-5 கூடிய குரு பகவான் 8இல் மறைகிறார். சரி,
அதை கூட விடுங்க. இப்போ 10ஆம் வீட்டில் யார் இருக்கிறார்? 10ஆம் வீட்டிலே கேது பகவான் இருக்கிறார். கேது அப்படிங்கிறது என்னன்னா, சிறப்பா ஒர்க் பண்றதுக்கான, கேது ஒர்க் பண்றதுக்கு சிறப்பான இடமே 10 தான். தொழில்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ங்கிற இடத்துக்கு போவீங்க. தொழில் 10ஆம் இடம் சிறக்கும். 10 சூரியன் உங்களுக்கு 7ஆம் இடத்தை உங்கள்கிட்ட எதுல சொல்ற, சுக்கிரனுடைய வீட்டுல புதனோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க தொழில் நீங்க தான் டாப்பர். வாழ்க்கையில நண்பர்களே, ஒரு பயணத்திலே ஒரு நாற்காலி கிடைக்கும் வரை அந்த நாற்காலிக்காக ஓடுகிறோம். நாற்காலி கிடைத்ததற்கு பின்பு அந்த நாற்காலியை போலவே இறுகி போய் விடுகிறோம். ஒரு துறையை வாழ வைப்பது என்பது நம் விருப்பம், அந்த துறையையே வாழ வைப்பது என்பது நம் லட்சியம். நம்ம லட்சியம் எப்படி இருக்கணும்? அது நோக்கிய பயணமா இருக்கணும். நிறைய பேர் என்ன ஆயிடுதுன்னா, வெறும் சம்பளத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடும். உங்களுக்கு லட்சிய பயணங்கள் எல்லாம் சித்திக்கும். ரொம்ப அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்துல நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, 4ஆம் வீட்டிலே உங்களுக்கு வரக்கூடிய ராகு. ராகு 4ஆம் வீட்டுல வந்ததுனால் பெயர் கெடும். யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க, யார் கூட போன்ல பேசுறீங்க, என்னெல்லாம் நீங்க சேட்டை, யாருக்காவது நீங்க போன் பண்றீங்க அல்லது வீடியோ கால் பண்றீங்க, போட்டோ அனுப்புறீங்க, கண்டிப்பா சிக்கிக்குவீங்க. அதனால அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல குருஜி, அப்படி போக்குவரத்தா? ஒரு போக்குவரத்து வேணாம், நீங்க என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் ராகு பகவான் வந்தால் கேரக்டர்ல ப்ராப்ளம் வரும். தப்பே பண்ணாதவனுக்கே இந்த கதி. தப்பு பண்றவெல்லாம் தயவு செய்து விட்டுருங்க. தப்புன்னா என்னன்னா, யாருக்காவது தெரியாம நீங்க பேசுறீங்க, கணவர் ஒரு ஆணா இருந்தா பெண்ணோட, பெண்ணா இருந்தா ஆணோட, யாருக்காவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னா தயவு செய்து விட்டுருங்க. இதனால ஒரு ப்ராப்ளம் வரும். 4ஆம் வீட்டு ராகு உங்களுக்கு பிரச்சனைகளை தந்தே தீர்வார். அது we need to be most careful. பெயர் கெடுவதற்கான நேரங்கள் எல்லாம் ஏற்படும். ஆபீஸ்ல இருப்பாங்க, பெண் ஊழியர்கள் இருப்பாங்க, அல்லது ஒரு இடத்துக்கு போறீங்க, பெண் ஊழியர்கள் இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களோட பழகிறது அப்படிங்கிறது ஒரு எல்லை வரை இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், ஒரே ஒரு வார்த்தையில ராமாயணத்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ராமாயணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சீதா ஒரு கோட்டை கிழிக்கிறா இல்லையா, அந்த கோட்டை தாண்டி சீதா வந்துட்டா, அதனால ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் இல்லையா. சேஃப்டி இஸ் ஏ பார்டர் லைன். அந்த பார்டர் லைனை தாண்டாத வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன வேணா விளையாண்டுக்கலாம். அந்த பார்டர் லைனை தாண்டும் போதுதான் பிரச்சனையே வருகிறது. அப்படின்னா அப்போ ஃபோன் பேசிட்டு டெலீட் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் அப்படி சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரு பார்டர் லைனுக்குள்ள வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அதை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அப்படி பண்ணிக்கங்க. எதுவுமே வெளியே தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2ஆம் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, தொடர்ந்து ஸ்ரீமடம் மலேசியா உதயமாக இருக்கிறது. பெனாங் நகரிலே ஸ்ரீமடம் வந்திருக்கிறது. ஸோ மலேசியா வாழ் நண்பர்கள் எல்லாம் என்னை நேரில் சந்திக்கலாம். புக் பண்ணி டைரக்ட் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோ. நேரடியாக வாரம் மலேசியா வருகிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிறேன். அங்கு யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் தேவைப்படுகிறதோ அவர்கள் இல்லங்களுக்கே சென்று செய்து தருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.